வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். இலங்கை நிலைபெறுதகு சக்தி அதிகார சபையால் முன்னெடுக்கப்படும் உத்திசார் சுற்றுச்சூழல் மதிப்பீடு தொடர்பான விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. வடமாகாணத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் வகையில் இலங்கை நிலைபெறுதகு சக்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் உத்திசார் சுற்றுச்சூழல் மதிப்பீடு தொடர்பான விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நவன வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவியுடன் முன்னெடுக்கப்படும் இந்த ஆய்வு மற்றும் திட்டமிடல் குறித்து ஜப்பானின் ஓரியண்டல் கன்சல்டன்ஸ் குளோபல் மற்றும் இலங்கையின் கன்சல்டிங் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்ட் அசோசியேட் ஆகிய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆளுநருக்கு விரிவான விளக்கங்களை வழங்கியிருந்தனர். இதன்போது புதுப்பிக்கத்தக்க சக்தி உற்பத்தியில் குறிப்பாக காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் போது அறிவியல் ரீதியான ஆய்வுகளுடன் மக்கள் தெளிவூட்டப்பட வேண்டியது அவசியமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஆளுநர் யாழ் மாவட்ட செயலாளராக பணியாற்றிய காலகட்டத்தில் தென்மராட்சி மரவன்புலவ பகுதியில் காற்றாலை கோபுரங்கள் அமைக்க முற்பட்ட போது மக்கள் மத்தியில் எழுந்த எதிர்ப்புகளையும் நினைவு கூர்ந்தார். அறிவியல் ரீதியான தெளிவான ஆய்வு முடிவுகளின்றி மக்கள் சில அச்சப்பாடுகளை வெளிப்படுத்தும் போது பேராசிரியர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களை கொண்டு அவர்களுக்கு புரியும் வகையில் தெளிவூட்டல்களை வழங்க வேண்டும் எனவும் எந்தவிதமான அபிவிருத்திகளும் அந்த மண்ணின் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஆளுநர் வலியுறுத்தினார். வடமாகாணத்தில் சூரிய ஒளி, காற்றாலை மற்றும் கடல் அலைகள் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன. 2030ஆம் ஆண்டளவில் நாட்டின் ஒட்டுமொத்த மின் உற்பத்தியில் 70% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இலக்கை அடைவதற்கு இந்த ஆய்வு நடவடிக்கைகள் மிக முக்கியமானவை. வவுனியா தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களிலும் இதற்கான சாத்தியப்பாட்டு ஆய்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. புதுப்பிக்கத்தக்க சக்தி ஊடான திட்டங்கள் சூழல் நேயமான திட்டங்கள் என்பதால் அவை அவசியமானவை என்றும் ஆளுநர் வலியுறுத்தினார். இக்கலந்துரையாடலில் இலங்கை நிலைபெறுதகு சக்தி அதிகார சபையின் உதவி இயக்குநர்கள், பொறியியலாளர்கள் சதுர வன்னியாராய்ச்சி, பாலித அபயரத்ன, ஆளுநரின் செயலாளர் சிவபாத சுந்தரம் சத்தியசீலன் மற்றும் சர்வதேச உள்நாட்டு ஆலோசனை குழுக்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நாளை நடைபெறவிருந்த அதிபர் சேவைக்கான போட்டி பரீட்சை பிற்போடப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் சேவையின் தரம் 3ற்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நாளை நடைபெறவிருந்த மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகேவால் இந்த உத்தியோகபூர்வ அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தவிர்க்க முடியாத காரணங்களினால் இந்த பரீட்சை பிற்போடப்படவுள்ளதாகவும் புதிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட காணாமலாக்கப்பட்டோர் பற்றிய பிராந்திய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் சாட்சியங்கள் பதிவு செய்யும் நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றிய பிராந்திய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சாட்சியங்கள் பதிவு செய்யும் நடவடிக்கை நேற்று மன்னார் மாவட்ட செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றி அலுவலக பிரதிநிதிகள், சட்டத்தரணிகள் கலந்து கொண்டதோடு மன்னார் மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடும் நூற்றுக்கணக்கான உறவினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். மன்னார் மாவட்டத்தில் இதுவரை காணாமல் போனவர்கள் தொடர்பாக 612 முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 427 விண்ணப்பங்களுக்கான பூர்வாங்க விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இடைக்கால நிவாரணம், காணாமல் போனதற்கான சான்றிதழ், மரண சான்றிதழ் என்பவற்றை வழங்கியுள்ளதாக காணாமல் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினர் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு விசுவமடு கிழக்கில் பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்தித்த மக்களை முன்னோக்கி கொண்டு செல்லும் நோக்கோடு விவசாயம் வட்டியில்லா கடன் வழங்கப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் வட்டியில்லா கடன் வழங்கும் நிகழ்வு விசுவமடு கிழக்கு அட்டைக்குளம் சிறுவர் பூங்காவில் நேற்று இடம்பெற்றது.
பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்தித்த மக்களை முன்னோக்கி கொண்டு செல்லும் நோக்கோடு தெரிவு செய்யப்பட்ட விவசாய பயிற்சிகை செய்யும் 11 பயனாளிகளுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் வட்டியில்லா கடனாக 5,50,000 ரூபாய் வழங்கி வைக்கப்பட்டது. புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் புதிய கிராம மக்கள் மகளிர் உறுப்பினர்களில் தெரிவு செய்யப்பட்ட 11 மகளிர் உறுப்பினர்களுக்கு விவசாய நடவடிக்கைகளுக்காக ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் தலா 50,000 ரூபாய் வழங்கி வைக்கப்பட்டது. அன்பாலயம் அமைப்பின் நிதி அனுசரணையோடு புதிய கிராம மக்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற நிகழ்வில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வேயன கரிகாலன், திட்ட இணைப்பாளர், பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கம்பர்மலை கலைவாணி முன்பள்ளிச்சிறார்களின் சிறுவர் சந்தை நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கம்பரமலை கலைவாணி முன்பள்ளிச்சிறார்களின் சிறுவர் சந்தை நேற்று தலைவர் சீனா தயானந்த ராசா தலைமையில் முன்பள்ளி ஆசிரியர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்றது. சிறார்களின் ஆளுமை, பேச்சு மற்றும் தொடர்பாடல் திறன்களை வளர்ப்பதற்காக நடத்தப்பட்ட சிறுவர் சந்தையை கம்பர்மலை கலைவாணி சனசமூக நிலையத்தின் முன்னாள் தலைவர் சபாபதி குணரத்தினம், முன்னாள் ஸ்ரீ ஞானவைரவர் ஆலய முன்னாள் தலைவர் சீனா அருமைச்சந்திரன், நீதிதேவி சனசமூக நிலைய முன்னாள் தலைவர் ஈனா ஸ்ரீஸ்கந்தராஸ் ஆகியோர் இணைந்து நாடாவட்டி திறந்து வைத்தனர். காய்கறிகள், பழங்கள், சிற்றுண்டிகள், கைவினைப் பொருட்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் போன்றவற்றை சிறார்கள் காட்சிப்படுத்தி விற்பனை செய்தனர். இதன்போது சந்தைக்கு வருகை தந்திருந்த விருந்தினர்கள் கலாவாணி சனசமூக நிலைய தலைவர் வேயன கஜேந்திரன் மற்றும் முன்பள்ளி ஆசிரியர்கள், கிராம தலைவர்கள், பெற்றோர்கள் சிறார்களிடம் பொருட்களை வாங்கி மகிழ்ச்சிப்படுத்தி இருந்தனர். கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை பதவி விலகப் போவதாக பரவி வரும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என அருட்தந்தை யூட் கிருஷாந்த் அடிகளார் தெரிவித்துள்ளார். கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை பதவி விலகப் போவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த் அடிகளார் தெரிவித்துள்ளார். பேராயர்கள் தொடர்பான முடிவுகள் அனைத்தும் வத்திக்கானினால் மட்டுமே எடுக்கப்படும். கத்தோலிக்க திருச்சபை விதிமுறைகளின்படி ஒரு கர்தினால் 80 வயதை எட்டும் போது ஓய்வு பெற வேண்டும் என்றாலும் அதன் இறுதி முடிவை திருத்தந்தை மட்டுமே தீர்மானிப்பார். கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை எதிர்வரும் ஆண்டு 80 வயது எட்ட உள்ளார். எனினும் அவரது ஓய்வு குறித்து இதுவரையில் உத்தியோகபூர்வமான தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இவ்வாறாக அருட்தந்தை யூட் கிருஷாந்த் அடிகளார் தெளிவுபடுத்தியுள்ளார். எதிர்வரும் 12ஆம் திகதி முள்ளிவாய்க்கால் வாரம் ஆரம்பமாக உள்ளதாக அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளார் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மே மாதம் 18ஆம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு அனைவரையும் அழைத்து நிற்பதாகவும், எதிர்வரும் 12ஆம் திகதி முள்ளிவாய்க்கால் வாரம் ஆரம்பமாக உள்ளதாகவும் அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளார் தெரிவித்துள்ளார். நேற்று முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மண்ணிலிருந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். 2009 மே 18 தமிழ் இன அழிப்பு நாள். 2026ஆம் ஆண்டு மே 18ஆம் நாள் இந்த திடலிலே நாங்கள் மீண்டும் ஒன்று கூட இருக்கிறோம். அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். எங்களுடைய குறுகிய மனப்பாங்குகளை கடந்து அனைவரும் ஈழத்தின் மக்களாக தமிழ் இன அழிப்பு செய்யப்பட்ட அந்த நாளை நாங்கள் நினைவுகூர ஒன்று திரள அனைவரையும் அழைக்கிறோம். எதிர்வரும் 12ஆம் நாள் மாலை 4 மணிக்கு இந்த திடலிலே ஆரம்ப நிகழ்வாக சிரமதானமும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட இருக்கிறது. அன்றைய தினத்திலே எமது வடகிழக்கு சார்ந்து தேசிய சிந்தனைகளோடு இயங்குகிற சிவில் அமைப்புகள், மே 18ஆம் நாள் ஒத்துழைப்புகளை வழங்குகின்ற அமைப்பின் பிரதிநிதிகள், தாகசாந்தி நிகழ்வுகளை முன்னெடுக்கிறவர்கள் அனைவரையும் இந்த இடத்திலே அன்போடு அழைக்கிறோம். அந்த வாரம் பூராக எங்களால் முடிந்த அளவு இந்த நிகழ்வை நினைவுகூறும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்குவோம். இந்த நிகழ்வை எமது பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்வோம். எங்களுடைய தேசிய நலன்களை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துவோம்.
தமிழ் தேசத்தின் மக்களாக இந்த இடத்திலே ஒன்றிணைய உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். கசப தேரருக்கு எதிராக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது. பலாங்கொடை கசப தேரருக்கு எதிராக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நேற்று விண்ணப்பம் செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் சிறுமி ஒருவருக்கு எதிராக இடம்பெற்ற பாலியல் பலாத்கார சம்பவம் தொடர்பிலான நீதிமன்ற நடவடிக்கை தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பலாங்கொடை கசப தேரர் கூறிய விடயங்கள் தொடர்பில் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சாவகச்சேரி நீதிமன்றத்தினால் சட்டத்தரணிகளால் விண்ணப்பிக்கப்பட்டது. இதில் சிரேஷ்ட சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர். நாவற்குழி விகாரையிலே ஒருவர் சிறுமிக்கு எதிராக பாலியல் பலாத்காரம் செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டிலே முதலிலே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிற வழக்கு சம்பந்தமாக கொழும்பிலே ஒரு விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை அறிவித்து பலாங்கொடை கசப தேரர் அவர்கள் சொன்ன சில கூற்றுக்கள் சம்பந்தமாக நீதிமன்றத்துடைய அவதானத்தை சட்டத்தரணிகளாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அந்த கூட்டிலே இந்த நீதிமன்ற சட்ட நடவடிக்கைகள் சூழ்ச்சியாக செய்யப்படுகிறதாகவும் வடக்கிலே இருந்து பிக்குகளையும் பௌத்தத்தையும் வெளியேற்றுவதற்கான பாரிய சூழ்ச்சி என்கின்ற தோரணையிலே அவர் அந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலே கூறியிருக்கிறார். எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கை சூழ்ச்சி என்று சொன்னால் அது நீதிமன்றம் ஒரு சூழ்ச்சி செய்கிறதாக அவர் குற்றச்சாட்டுகிறார். பிணை நிபந்தனையாக அவர் அந்த விகாரையிலே தங்கியிருக்க கூடாது என்று சொன்ன நிபந்தனையை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சிறுபெண் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் மன்று கட்டாயமாக சில நிபந்தனைகளை விதித்தே ஆக வேண்டும். ஆகவே அப்படியான ஒரு நிபந்தனையை விதித்ததை அவர் வழக்கிலே இருந்து பௌத்தத்தை வெளியேற்றுவதற்கு நீதிமன்றமும் சேர்ந்து சூழ்ச்சி செய்கிறதாக சொல்லியிருப்பது நீதி நிர்வாகத்தை பாதிப்பது மட்டுமல்ல, நீதிமன்றத்தினுடைய மாண்பையும் நீதிமன்றத்துடைய மரியாதையும் வெகுவாக பாதிப்புக்கு உள்ளாக்குகிற ஒரு விடயம். நீதிமன்றம் தன்னுடைய சொந்த பிரேரணையின் மூலமாக பலாங்கொடை கசப தேரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்கலாம் என்பதையும் அந்த சட்டத்தின் பிரிவுகளுக்கு அமைய நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இது சம்பந்தமான எங்களுடைய விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை ஆராய்ந்து ஏப்ரல் 30 மன்று கட்டளையாக்கும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினம் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிப்பவர்களுக்கு வெப்பம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் மனித உடல் உணரும் வெப்ப குறியீடு எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சூரிய ஒளியில் நீண்ட நேரம் இருப்பதும் வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் சோர்வை ஏற்படுத்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தேவையான அளவு நீரை அருந்த வேண்டும் எனவும் வெளிப்புற செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே மாதத்தில் மதுபான சாலைகளை 3 நாட்களுக்கு மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் மே மாதத்தில் தொழிலாளர் தினம் மற்றும் விசாக பூரணியை முன்னிட்டு நாட்டின் அனைத்து மதுபான சாலைகளையும் 3 நாட்களுக்கு மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள விசேட தினங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தொழிலாளர் தினம் மே மாதம் 1ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ளது. மகாநாயக்க தேரர்களின் கோரிக்கைக்கு அமைவாக இந்த ஆண்டு வைகாசி விசாக பூரணை தினம் மே 30ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ளதுடன் அதற்கு அடுத்த நாளான மே 31ஆம் தேதி பொது விடுமுறை தினமாக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 நாட்களுமே மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளன. எதிர்வரும் மே மாதம் 27ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை தேசிய வெசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது.
வடக்கு மாகாணத்தை சுற்றுலாத்துறையில் துரித கதியில் முன்னேற்றும் நோக்கில் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் மாகாண உயர் அதிகாரிகளுடனான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நவீன வேதநாயகன் தலைமையில் நேற்று மாலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. மாகாணத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் தற்போதைய கள யதார்த்தத்தில் உள்ள சவால்கள், நடைமுறை சிக்கல்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இச்சந்திப்பில் மிகவும் ஆழமாக ஆராயப்பட்டது. இக்கலந்துரையாடலில் உரையாற்றிய ஆளுநர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் வடக்கு மாகாணத்தின் சுற்றுலா மேம்பாட்டில் அதீத ஆர்வத்துடன் செயலாற்றி வருகின்றது. அரசாங்கம் பல அபிவிருத்தி விடயங்களை மிகவும் நேர்மையான முறையில் முன்னெடுத்து வருகின்ற போதிலும் சில அரசு திணைக்களங்கள் இவ்வாறான சிறந்த மற்றும் பயனுள்ள செயற்றிட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக செயற்படுவது மிகுந்த கவலைக்குரியது. உடனடியாக இவ்வாறான அதிகாரத்துவ முட்டுக்கட்டைகள் நீக்கப்பட்டு அதிகாரிகள் வினைத்திறனுடன் செயற்பட முன்வர வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். இதன்போது கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் கலாநிதி ஜெயன விவேகானந்தன், யாழ்ப்பாணத்தில் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் பங்கேற்ற தேசிய தைப்பொங்கல் நிகழ்வில் எதிர்வரும் 2 வருடங்களுக்குள் வடக்கு மாகாணத்தை இலங்கையின் முதன்மை சுற்றுலா மையமாக மாற்றுவோம் என உறுதியளித்திருந்தார். இதனை சாத்தியப்படுத்த வேண்டுமானால் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தனது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அதிகாரங்களை மாகாண பணியகத்திற்கு பரவலாக்க வேண்டும். குறிப்பாக சிறிய அளவிலான சுற்றுலா விடுதிகளை பதிவு செய்யும் அதிகாரத்தையாவது மாகாணத்திற்கு வழங்குவது பணிகளை துரிதப்படுத்த பெரிதும் உதவும் என தெரிவித்தார். யாழ் மாவட்ட கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்களான காண இளங்குமரன் மற்றும் ஸ்ரீபவானந்த ராஜா ஆகியோர் சுற்றுலாவிகளின் தற்போதைய மனநிலை மற்றும் முதலீட்டாளர்களின் ஏமாற்றங்கள் குறித்து கருத்து வெளியிட்டனர். சுற்றுலாவிகள் வெறும் கடல் நீராடலுக்காக மட்டும் இங்கு வருவதில்லை. அவர்கள் சாகச விளையாட்டுகள் மற்றும் பல்வேறு புதிய பொழுதுபோக்கு அம்சங்களையே எதிர்பார்க்கின்றார்கள். மாலைத்தீவு போன்ற நாடுகளில் சிறு தீவுகளிலும் கடலின் நடுவிலும் குடல்களை அமைத்து சுற்றுலாவிகளை ஈர்க்கின்றனர். வடக்கிலும் அத்தகைய அற்புதமான சூழலும் தீவுகளும் உள்ளன. ஆனால் சுற்றுலா மையங்களை அமைப்பதற்கு அனுமதி பெறுவதில் ஏற்படும் நீண்டகால தாமதங்கள் காரணமாக ஆர்வத்துடன் வரும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பெரும் ஏமாற்றுடன் திரும்பிச் செல்கின்றனர். இந்த சிவப்பு நாடாம் நடைமுறைகள் உடனடியாக மாற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதிநிதிகளால் மாகாணத்தின் சுற்றுலா வலையமைப்பு திட்டங்கள் குறித்து விசேட முன்னெடுக்கை செய்யப்பட்டது. திட்டமிட்ட மற்றும் நிலையான முறையில் சுற்றுலாவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இலங்கை சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான கருப்பொருள் உல்லாச விடுதிகளை உருவாக்கும் திட்டம் தொடர்பில் விளக்கமளிக்கப்பட்டது. மன்னார் மற்றும் நெடுந்தீவு ஆகிய பகுதிகளை கருப்பொருளாக சுற்றுலா தளங்களாக அபிவிருத்தி செய்வது குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. இதற்கான நடவடிக்கைகள் பல ஆண்டுக்கு முன்னரே தொடங்கப்பட்டிருந்தாலும் அதன் முன்னேற்றம் திருப்திகரமாக இல்லை என்பது அதிகார சபையினால் சுட்டிக்காட்டப்பட்டது. சுற்றுலா சார்ந்த முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு ஏற்படும் தாமதங்களை தவிர்க்கவும் ஒரே நிறுத்த சேவை பொறிமுறை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது குறித்தும் தெளிவுபடுத்தப்பட்டது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக இவ்வாறான கருப்பொருள் உல்லாச விடுதிகள் திட்டங்கள் செயற்படுத்தப்படும் போது ஏனைய அரசு திணைக்களங்களின் அனுமதிகளை பெறுவதில் உள்ள சிக்கல்கள் இலகுவாக்கப்படுவதுடன் அப்பகுதிகளில் சுற்றுலாவிகளின் வருகையும் கணிசமாக அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. எனவே மன்னார் மற்றும் நெடுந்தீவில் இந்த திட்டத்திற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு அதிகார சபையினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதற்கான முழுமையான ஆதரவையும் நிர்வாக ரீதியான உதவிகளையும் வழங்க முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதன்போது உறுதியளித்தனர். இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் சிவபாத சுந்தரம் சத்தியசீலன், வடக்கு மாகாண உள்ளூராட்சி மற்றும் சுற்றுலா அமைச்சின் செயலாளர் ஆன சோதிநாதன், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான காண இளங்குமரன், எஸ். ஸ்ரீபவானந்த ராஜா, ஜேனா ரஜீவன், இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதி பணிப்பாளர் கிருஷாந்த் பொபேகே, உதவி பணிப்பாளர் எஸ். டசீபன், வடக்கு மாகாண சுற்றுலா அபிவிருத்தி பணியகத்தின் தலைவர் கலாநிதி ஜி. விவேகானந்தன், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் உள்ளிட்ட பல உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.